எதிர்நீச்சல் சீரியலில் தீபாவளி கொண்டாட்டம் எப்படி கொண்டாட போகிறாங்கன்னு நம்மளும் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முறுக்கு, அதிரசம் எல்லாம் பல வகையான பலகாரமெல்லாம் நந்தினியும் ரேணுகாவும் போட்டுட்ருக்காங்க. கூட தர்ஷினி, பார்கவி, ஜனனி இவங்க எல்லாரும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பப்பா என்ன மனம் மனம் தூக்குதே, ஏதோ பலகாரம் போடுறாங்க அக்கா கூட்டம், என்னன்னு போய் பார்க்கலான்னு சொல்லி கரிகாலன் ஓடி வராரு. அக்கா எனக்கு அந்த அதிரசத்தில் ஒன்று எடுத்து கொடுங்கக்கா, மனம் தூக்குது, ரொம்ப சுவையாக இருக்கும் போல இருக்கு, வாசனை மூக்க தொலைக்குது, அதான் ஓடி வந்து ஒன்று எடுத்து கொடுங்கக்காங்கிறாங்க. டே இங்கே பாருடா, நாளைக்கு சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் தாண்டா சாப்பிட கொடுப்போம், இப்போல்லாம் யாருக்கும் கொடுக்க மாட்டோம், பேசாமல் போங்கிறாங்க. ஐயோ என்னக்கா இது, சாமி கும்பிடுற வரைக்கும் எல்லாம் என்னால் பொறுமையாக இருக்க முடியாது, ஒன்று எடுத்து கொடுங்கன்னு சொல்லி வம்பு பண்ணிட்டு எப்படியோ கரிகாலன் அந்த அதிரசத்தை எடுத்து சாப்பிட்டு போகிறாங்க. அந்த பக்கம் கதிர் ஞானம் ரெண்டு பேரும் பட்டாசு வாங்கிக்கிட்டு வர்றாங்க. வந்ததும் இதை கொடுங்க, இந்த வீட்டம்மா ரொம்பவே பேசுகிறாங்க, அவங்க வாயிலேயே வச்சு வெடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சுருள் எடுத்துட்டு வந்து அப்படி தர்ஷினிக்கு பக்கத்தில் பட்டாசை விரிச்சு விடுறாங்க இந்த கரிகாலன். தர்ஷினி கேட்குறாங்க, ஏடா உனக்கு எப்படி இருக்கு, ஒழுங்கு மரியாதையாக பட்டாசை எடுத்துட்டு ஓடுறியா இல்லை நானே உனக்கு வந்து வெடி வைக்கட்டுமாங்கிறாங்க. ஐயோ இந்த கராத்த மாஸ்டர்கிட்ட எனக்கு எதுக்கு வம்பு, ஏமாமா வாமாமா போய் வெளியில் வைக்கலாம் அப்படின்னு வெளியில் கொண்டு போய் வெடி வச்சிட்டு இருக்காங்க. அப்போ ஞானம் எடுத்து வெடி வச்சிருக்கும் போது அதை கரிகாலன் கவனிக்காமல் போய் அந்த பக்கத்துலேயே நின்றுட்டாரு. வேஷ்டிக்குள்ளே வெடி வெடிச்சிருச்சு அப்படின்னு அலறி துடிக்கிறாரு கரிகாலன். தண்ணி எடுத்துட்டு வந்து ஊற்றுறாங்க. ஐயோ செப்டிக் ஆயிரும், தண்ணி ஊற்றாதீங்கன்னு தடுத்து பார்க்குறாங்க. ஆனாலும் தண்ணி ஊற்றி எப்படியோ அணைச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் கரிகாலன் நிமிர முடியாமல் குமிஞ்சுக்கிட்டே நடந்துட்டு இருக்காங்க. இவனுக்கு வேஷ்டிக்கு அடியில் வெடி வச்சதுக்கு வாயில் வச்சிருந்தா சரியாக இருந்திருக்கும், இல்லைன்னா படுக்க போட்டு வச்சிருந்துருக்கணும், படன்னு வெடிச்சிருந்தா பாதி அங்கமாக தொலைஞ்சிருப்பான்னு சொல்லி ரேணுகா திட்டுறாங்க. என் மேலே எதுக்கக்கா உங்களுக்கு இவ்வளவு கோவம், ஒரு அதிர்ஷ்டம் கொடுத்துட்டு இப்படி வெடி வைக்க சொல்கிறீங்க, என்னம்மா வேட்டு வைக்கிறீங்க போங்கன்னு சொல்லிட்டு போகிறாரு கரிகாலன். பலகாரம் எல்லாம் சுட்டு முடிச்சதும் அடுத்த நாள் காலையில் எல்லாரும் குளிச்சு ரெடியாகி வந்து சாமிக்கு முன்னாடி பலகாரத்தையெல்லாம் படைச்சு சரி சாமியில் போட்டு தலை தீபாவளியை சிறப்பாக கொண்டாடுவோம்னு நினச்சி எல்லாரும் ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது அத்தை இன்னும் எழுந்திருக்கலையா, அவங்கள கூப்பிட்டு இந்த புடவையை எடுத்துக்கொடுன்னு ரேணுகா சொல்கிறாங்க. நந்தினி போய் விசாலாட்சியை கூப்பிடுறாங்க. விசாலாட்சியை கூப்பிட்டு இருக்கும்போது கதிர் பார்த்துட்டு எங்கள் அம்மாவை எதுக்கடி கூப்பிடுறீங்கிறாங்க, உங்கள் அம்மாவை புது புடவையை கட்டிக்க சொல்லலான்னு தான் கூப்பிட்டேங்கிறாங்க, நீங்கள் ஒன்றும் கொடுத்து எங்கள் அம்மா கட்டணுங்கிற அவசியம் கிடையாது, அம்மா இருமா நான் உனக்கு போய் எடுத்துகிட்டு வரேன், உனக்கு புடவை எடுத்துகிட்டு வந்து வச்சிருக்கேம்மா நீ அதை கட்டு அப்படின்னு சொல்லிட்டு போய் கதிர் ஒரு புடவையை எடுத்துகிட்டு வந்து விசாலாட்சி கிட்ட கொடுக்குறாங்க. விசாலாட்சி அந்த புடவையை பார்த்துட்டு என்னப்பா இது புடவை ஜிகு ஜிகுன்னு இருக்குது, இது சின்ன வயசு பிள்ளைங்க கட்டுற மாதிரியெல்லாம் இருக்குது, இது எனக்காக இருப்பா, என்னோட வயசுக்கு ஏற்ற மாதிரி எடுத்திருந்தா நான் கட்டியிருப்பேன்ல, சரி இது ஆதரிக்க கொடுக்கலான்னு பார்த்தாலும் அவை போய் எங்கேயோ கொண்டிருக்கா, இது வேண்டாம்ப்பா வச்சிருப்பா திருப்பி கொடுத்துடலாங்கிறாங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி புடவை நாங்கள் எடுத்துருக்கோம், இந்தாங்க இதை கட்டுங்கன்னு சொல்லி நந்தினி கொடுக்குறாங்க. பாத்தியாப்பா இப்படி புடவை கட்டினா நல்லா இருக்கும், நான் இதை வச்சுக்கிட்டுமா, தேங்க்ஸ் நந்தினின்ட்டு போகிறாங்க. விஷயம்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த கரிகாலன், ஏமாமா அறிவுக்கரிசி நினப்பு வந்துருச்சா, அதான் அறிவுக்கரிசி கட்டுற மாதிரி ஒரு புடவையை எடுத்துகிட்டு வந்து அத்தை கொடுத்துருக்கேன், அத்தை வேண்டான்னு சொல்லிட்டு போகிறாங்க. எதை வேணாலும் கட்டுன்னு சொல்கிறீங்க, ஒரு வேளை அத்தை ஜீன்ஸ் பேண்ட் போட்டால் கூட நல்லா இருக்கும்னு நீ நினைக்கிறியாங்கிறாங்க. டேய் வாய மூடடா, எங்கள் அம்மா வயசுக்கு நீ என்னெல்லாம் பேசிகிட்டு இருக்க, பேசாமல் ஒழுங்கா ஓரமாக உட்காருங்கிறாங்க. ஆமாம் உட்காருக்கு இல்லாமல் தான் வேட்டி கடியில் வெடி வச்சுட்டீங்களாடா பாவிகளா, எப்படிடா நான் உட்காருவேன், நிம்மந்தே சலிக்க வேண்டியதாக இருக்குதுன்ட்டு கரிகாலன் ஒரு ஓரமாக போய் நிற்கிறாங்க. ஆமாம் ரொம்பவே வயிறு காயிடு, உடம்பெல்லாம் காயப்படுத்திட்டீங்க, காஞ்சு போன வயிற்றுக்காவது சோறு போடுங்க, சோறு ஆர்டர் பண்ணிங்களா இல்லையான்னு கேட்குறாங்க. டேய் மன்னர் கடையில் ஆர்டர் பண்ணியிருக்கேன்டா, ஊறுறது பறக்கிறது இப்படி கறி வருவலா எல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கேன், ஒன்று விடாமல் எல்லாம் வந்துடும், மத்தியானம் ஒரு வெட்டு வெட்டிடலாங்கிறாங்க. ஆமாம் கட்டு கட்டுறதுக்கும் வெட்டு வெட்டுறதுக்கும் இருக்கான்னு பாருங்க, முதல்ல சாப்பாடு வருதான்னு பாருங்க மாமாங்கிறாங்க. இருடா இப்போவே கூப்பிட்றேன்னு சொல்லி ஞானம் ஹோட்டலுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அங்கே ஏதோ இங்கிலீஷில் பேசுனதும் டே கரிகாலா இங்கே வாடா, என்னமோ சொல்கிறானுங்க எனக்கு ஒன்றுமே புரியல, இந்த ஃபோனை வாங்கி நீ பேசுன்னு கொடுக்குறாங்க. அப்போ கரிகாலன் அந்த ஃபோனை வாங்கினதும் ஐயோ போச்சா எல்லாம் போச்சு அப்படின்னுக்கிட்டு வரும்போது ஞானம் கேட்குறாங்க. டேய் ஒரு வருதா இன்னும் லேட் பண்ணுறாங்களாங்கிறாங்க. மாமா அந்த கடைக்கார ஓனரே செத்து போயிட்டானாமாங்கிறாங்க. என்னடா சொல்கிற, டேய் அப்போ நம்மளுக்கு சோறு வருமா வராதடாங்கிறாங்க. ஏப்பா ஓனரே செத்து போனதுக்கப்புறம் அந்த கடையில் எப்படிப்பா சோறாக்கி சோறு அனுப்புவாங்க, இப்படி ஒரு கடையை நான் கேள்விப்பட்டதே இல்லை, இந்த கடை பேரை சொன்னேன் சரி நல்ல ஐட்டமாக வரும்னு பார்த்தா இப்படி என் வாயில் மண்ணள்ளி போட்டுட்டியா மாமா, போமாமா இந்த இட்லி தோசையாவது கிடைக்கும்னு பார்த்தா அங்கேயும் வேற நிறைய லொல்லு பேசி வச்சுட்டேன், இதுக்கப்புறம் அங்கே கிடைக்கிறது கஷ்டம்தான் அப்படின்னு சொல்லி எக்கோ கொஞ்சம் மனசு வச்சு இந்த பக்கம் எங்களுக்கும் கொடுங்கங்கிறாங்க. இதை பாடா நாங்கள் எல்லாரும் சாப்பிட்டது போவோம், யாரோ ஒரு 4 பேர்த்துக்கு நல்ல நாள், அதுவும் தானமோ தர்மமோ பிச்சையோ போட்டால் நல்லதோ புண்ணியோன்னு சொல்லுவாங்க, அப்படி 4 பேர் நீங்கள் இருக்கீங்க, நாங்கள் போடுறோம் சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க. நந்தினி அப்பா உனக்கு பெரிய மனசு தான்க்கா, பேசினாலும் அப்போ மனசிலகி சோறு போடுறேன்னு சொன்னீங்க, அது வரைக்கும் சந்தோஷம், சரி எல்லாரும் சாப்பிட்டு மிச்சம் வைங்க அதையெல்லாம் நாங்கள் சாப்பிட்டுக்கிறோங்கிறாங்க. கரிகாலன் தந்தா போதும்னு சொல்லிட்டு இருக்காங்க. விசாலாட்சி அவங்க புடவையை மாத்திருக்கு போயிட்டாங்க. இங்கே சாமி கும்பிட்டதும் எல்லாரும் உட்காந்து சாப்பிடலான்ட்டு தர்ஷனியும் பார்கவியும் உட்கார வச்சு தலைவாழ இலை போட்டு பரிமாறிக்கிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த கரிகாலன் அடேப்பா என்ன அம்சம் என்ன கொடுப்பனேன்னு பார்த்துட்டு இருக்காங்க. தர்ஷன் பார்கவி 2 பேரும் சாப்பிடாம அமைதியாக எதையோ நினச்சிட்டு இருக்கும்போது என்ன பார்கவி ஏன் சாப்பிடாம இருக்க, சாப்பிடுமா அப்படின்னு சொல்லும். இல்லை எனக்கு பழைய ஞாபகம் வந்துடுச்சுங்கிறாங்க. ஒன்றையும் நினைக்க வேண்டாம் நீ சாப்பிடு, இன்னைக்கு உனக்கு தலை தீபாவளி நாள், அதுவுமா நல்ல நாள், அதுவும் பழசையெல்லாம் நினச்சி வருத்தப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது
அப்போ கரிகாலன் வர்றாங்க. டேய் தர்சா, நீ ஊட்டி விட்டுன்னு எதிர்பார்க்குதோ என்னமோ, நோம்பி நாள் அதுவும் நீ ஊட்டி விடுறாங்கிறாங்க. ஏய் நீ பேசாமல் அமைதியாக இருக்க மாட்டியாடா அப்படின்னு நந்தினி திட்டுறாங்க. ஆமாம், புருஷன் மண்டாட்டி 2 பேரும் வெளியில் வந்தால் மட்டும் ஒன்றும் தெரியாத மாதிரி மூஞ்சி வச்சுக்கிறீங்க. ஆனால் பொசுக்குன்னு வீட்டுக்குள்ளே போனதும் படக்குன்னு கதவை போட்டுக்கிறீங்களே, அதுக்கப்புறம் ஒன்றும் தெரியாத மாதிரி வெளியே வரீங்க. ஆமாம், என்னதான் நடக்குதுன்னு கேட்குறாங்க கரிகாலன். இதை கேட்டதும் பார்கவிக்கு சொல்கிறோன்னு கோவம் வருது. இதை பாருங்க, இப்படியெல்லாம் அசிங்கமாக பேசாதீங்க, எனக்கு பிடிக்காதுங்கிறாங்க. அப்போ கதிர் ஓடி வந்ததும், என்ன சவுண்டு கொடுத்து பேசிகிட்டு இருக்க, இது எங்கே வந்து என்ன பேச்சு பேசிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாரு கதிர். ஆமாம், அவர் பேசுறது மட்டும் நியாயமா, இந்த மாதிரியெல்லாம் எனக்கு பேசினா பிடிக்காதுங்கிறாங்க. உனக்கு பிடிக்காதுங்கிறக்காகலாம் நாங்கள் ஒன்றும் பேசாத இருக்க முடியாதுமா. மூஞ்சியும் முகர கட்டியும் விடியா மூஞ்சி அழுவு மூஞ்சியை வச்சுக்கிட்டு நீ என்னெல்லாம் வேலை பார்த்துருக்க. நீ இந்த வீட்டில் எப்போ கால் எடுத்து வச்சியோ அப்போவே எங்கள் அண்ணன் வீட்டை விட்டு வெளியே போயிட்டாரு. இவ்வளோ பிரச்சனைக்கும் காரணம் நீ தான். நீ வந்தது மட்டும் இல்லாமல் இன்னும் சவுண்டு வேறு கொடுத்து பேசுறியா அப்படின்னு கதிர் ஒரு பக்கம் திட்டிகிட்டு இருக்கும்போது அங்கே ஜனனி வராங்க. இதை பாருங்க, நோம்பி நாள் அதுவும் இன்னைக்கு அந்த பொண்ணை பேசாதீங்க, திட்டாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓஹோ வாடியம்மா வா, அவளுக்கு சப்போர்ட் பண்ண வந்துட்டீங்களோ. தர்த்தர் முடிச்சவளை கட்டிக்கிட்டு நடுவுட்டில் கொண்டு வந்து கோர வச்சதும் இல்லாமல் இன்னும் எங்களுக்கு நீ நியாயம் பாடம் நடத்திக்கிட்டு இருக்கிறியா, மரியாதையை வீட்டை விட்டு வெளியே போயிடு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி கதிர் திட்டிக்கிட்டு இருக்காங்க. போகிறோம், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நாங்களும் கிளம்பத்தானே போகிறோம். அப்புறமெல்லாம் உங்கள் வண்டை வளத்தை தண்டவாளம் மேத்துறேன். அப்போ யார் இந்த வீட்டில் இருக்கலாம், யார் போகலான்னு முடிவு பண்ணிருங்கிறாங்க ஜனனி. அடிச்சு போ, எப்போ பார்த்தாலும் இதையே சொல்லிக்கிட்டு எதுக்கோ உனக்கு ஆதாரத்தை எடுத்து வச்சுட்டாலாம், அதை போய் எடுத்து காட்டிக்கிட்டே மிரட்டிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு போகிறாங்க கதிர். என்னம்மாம்மா இது, எப்போ பார்த்தாலும் நீங்கள் வீட்டு விட்டு வெளியே போக போகிறீங்க, ஆதாரத்தை காட்டுறேன், இருக்கிறீங்களா போகிறீங்களா, இப்படியே மிரட்டிட்டு இருக்குதே இந்த ஜனனி. என்னதான் ஆதாரம் வச்சுருக்காங்கன்னு ஒன்றும் தெரியல. பெரிய மாமா வெளியே போனவர் இன்னும் காணா, என்னதான் நடக்குதுங்கிறாங்க கரிகாலன். டே அதாண்டா எனக்கும் ஒன்றும் புரியல. அண்ணன் இப்போ பண்ணுவார் அப்போ பண்ணுவார்னு பார்த்தா ஃபோனே பண்ணலை, நானாக பண்ணனால சுவிட்ச் ஆப்னு வருது, என்ன பண்ணுறதுனே தெரியலன்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்காரு கதிர். எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதும் பலகாரம் சாப்பிட்றதுக்காக மாடிக்கு போயிடுறாங்க. இங்கே விசாலாச்சி புது புடவை கட்டிட்டு வந்து உட்காந்துருக்காங்க. எப்பா வாங்கப்பா சாப்பிட்லாம், நீங்கள் ஆர்டர் பண்ணதெல்லாம் வந்துதான்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வரலம்மா, வேறொரு கடையில் ஆர்டர் பண்ணியிருக்கோம், அது வரட்டும் சாப்பிட்டுக்கலாம், இதையெல்லாம் எதுவும் சாப்பிட்றாதேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எப்பா பெரியவன் எங்கே தான் போயிருக்கான், முதல்ல அவனை வீட்டுக்கு வர சொல்லுன்னு கூப்பிட்றாங்க. அம்மா ஃபோன் பண்ண ஃபோன் எடுக்கலம்மா, வருவார் நீ வெயிட் பண்ணுங்கிறாங்க. எல்லாரும் சௌகரியமாக சாப்பிட்டு உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ நந்தினியோட அம்மாவும் ரேணுகாவோட அம்மாவும் வந்திருக்காங்க. இவங்களை பார்த்ததும் கரிகாலன் வரவேற்கிறாரு. ரேணுகாக்கா, நந்தினிக்கா, உங்கள் அம்மா 2 பேரும் வந்திருக்காங்க, வாங்க வந்து பாருங்க, வாங்க அத்தே உட்காருங்கன்னு கூப்பிட்றாங்க கரிகாலன். இதை பார்த்ததும் ஏப்பா நீ நல்லா இருக்கியாங்கிறாங்க. அது ஏன் கேட்குறீங்க, உங்கள் மாப்பிள்ளை என் வேட்டி கடையில் வெடி வச்சுட்டாரு, போனால் வெடி வீசடா வெடிஞ்சது அங்கே ஆடுங்கிற கதையா உங்கள் மாப்பிள்ளை என் வேட்டி கடையில் வெடி வச்சிருக்காரு. இன்னும் யாருக்கெல்லாம் வெடி வைக்க காத்திருக்காங்களோ தெரியல, நான் படுற அவஸ்தை எனக்கு தான் தெரியும்னு கரிகாலன் சொல்லிட்டு இருக்க. ஏய் பேசாமல் அமைதியாக நில்லடா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் நீங்கள் எதுக்கு இங்கே வந்திருக்கீங்கன்னு கேட்குறாங்க கதிர். இதை கேட்டதும் அவங்க 2 பேரும் என்ன மாப்பிள்ளை இப்படி கேட்குறீங்கிறாங்க. எதுவும் மாப்பிள்ளையா, பொண்ணை பெற்று நல்லபடியாக கல்யாணத்தை பண்ணி கொடுத்துருந்தா மாப்பிள்ளைன்னு சொல்லலாம். ஆனால் நீங்கள் பேய் ஒன்றெல்லாம் என் கூட ஓட்டி விட்டுருக்கீங்க, அதை ஓட்டி விட்டுட்டு திருப்தியாக நீங்களும் உங்கள் புருஷனும் நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கிறீங்களா. அங்கே நம்மடா சாமின்னு பார்த்துட்ருக்கோம், இதுகளையெல்லாம் எப்போ விரட்டலான்னு எதிர்பார்த்துட்ருக்கோம், 4 கிழமையும் வரட்டும் அப்போ இருக்கவங்களுக்குன்ட்டு இருக்கிறாங்க. அப்போ நந்தினியும் ரேணுகாவும் ஓடி வராங்க. ஏதோ பெசாதுக்கு வந்துருச்சு பாருங்கிறாங்க கதிர். அப்போ நந்தினி வந்ததும் ரேணுகாவும் வந்ததும், ஏம்மா எதுக்குமா இங்கே வந்த, நான் தான் உங்ககிட்ட படித்து சொன்னனே, நீ இன்னைக்கு வந்துடாதேன்னு சொன்னேன், நான் சொன்னதுக்காக வேண்டியே சம்பிரதாயத்துக்காக வந்து நிற்கிறியான்னு கேட்குறாங்க ரேணுகா. என்னடி ரேணுகா இப்படி எல்லாம் கேட்குற, உன் வீட்டுக்கு வந்ததுக்கு நீ இப்படியா திருப்பி போன்னு சொல்லுவேங்கிறாங்க. அடா ஆமாம்மா, என்னோட சூழல் அப்படி இருக்கு, நல்ல நாளும் கிழமையும் அதுவுமா இதுக்கு வயலில் ஏமா வந்து விழுகிற, நிம்மதியாக உன் வீட்லேயே காய்ச்சி குடிச்சிட்டு சிவனேன்னு இருக்க வேண்டியதானே, இங்கேயே வந்து இந்த கூத்தை பார்க்க வந்த, இதெல்லாம் உனக்கு தேவையான்னு கேட்டுட்டு இருக்காங்க. அடியே ரேணுகா, நான் ஃபோன் பண்ணி கேட்கும்போது நீ வேண்டான்னு தான் சொன்னேன், ஆனால் என் மனசு கேட்கலையடி. நீங்கள் எல்லாரும் கடைக்கு போய் இந்த தீபாவளியை கொண்டாடுறதுக்காக வேண்டிய ஜாமான்களெல்லாம் வாங்கி எல்லாம் சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்கிறத கேள்விப்பட்டேன். சரி நீங்களும் தீபாவளி கொண்டாடுறீங்களே, நாமளும் சீர்வரிசை கொடுத்துட்டு போகலான்னு தான் நான் கேள்விப்பட்டதும் வந்தேங்கிறாங்க. எது நல்லா சொல்லு, கேள்விப்பட்டியா, யார் உனக்கு சொன்னது, நான் கடைக்கு போன விஷயம் உனக்கு எப்படி தெரியும், விஷயமெல்லாம் நீ எப்படி தெரிஞ்சுக்கிட்டு வந்தேன்னு கேட்குறாங்க. அப்போ நந்தினி சொல்கிறாங்க, ஐயோ தாரா என்கிட்ட ஏதோ உளறிச்சு, நானும் உளறேன், தாரா சொன்னதை கேட்டு தான் 2 பேரும் இங்கே வந்தீங்களா, போச்சு ஏமா கொஞ்சமாச்சும் உனக்கு அறிவு இருக்கா, அது ஏதோ சின்ன பிள்ளை அது சொல்லுதுன்னு அதை அவனோட ஆறுதலுக்கு சொன்னேன், அதை நம்பிக்கிட்டு நீங்கள் இங்கே வந்திருக்கீங்களே. இதை பாருங்க, ஈஸ்வரி அக்கா முடியாமல் ஆஸ்திரேலியா இருக்காங்க, அவங்க பெத்த பையன் தலைச்ச பிள்ளை வாரிசு இவன் தர்சனுக்கு கல்யாணம் ஆயிருக்கு, புது தம்பதிங்க 2 பேரும், அந்த பிள்ளையோட அப்பா செத்து 30 நாள் கூட ஆகலை, ஏதோ இந்த தலை தீபாவளியாவது 2 பேரும் சிறப்பாக கொண்டாட்டுமேனு நாங்களும் எல்லா பொருளும் வாங்கிட்டு வந்து அவங்க தீபாவளி கொண்டாடுறதுக்கு நாங்கள் சிறப்பாக பண்ணி பார்க்கலாமேன்னு நினச்சோம். செஞ்சது எல்லாமே இந்த பார்கவிக்கும் தர்சனுக்காக தான் செஞ்சோம். நாங்கள் நோம்பி நொடி கொண்டாடுற அளவுக்கு எங்கள் குடும்ப நிலைமை இருக்குது, ஏமா இப்படி பண்ணிட்டு இருக்க, பேசாமல் இங்கேருந்து நடைய கட்டுங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. சாகவும் மாண்டாத பொழைக்கவும் மாண்டாத விதியே கதின்னு இந்த வீட்டில் நாங்கள் வாங்கிங்களோ அப்பப்போ வந்து அவமானப்பட்டுட்டு போயிட்டு தான் இருக்கீங்க, பேசாமல் போய் சேருங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அப்போ தான் கதிர்க்கு குணசேகர் ஃபோன் பண்ணி, இதை பாருடா கதிர்,
கதிர் இன்னும் நாளையில் எல்லாத்தோட கதையும் முடிக்கிறேன். அதுக்கு முன்னாடி சக்தியும் அந்த நெட்டக்கால் சனனியும் வெளியில் விட்டுறாதீங்கிறாங்க. அண்ணே நீங்கள் எங்கே இருக்கீங்க, ஏன் இப்படியெல்லாம் சொல்கிறீங்கிறாங்க. அதையெல்லாம் கேட்காதப்பா, இன்னும் நாள் தான், பொறுமையாக இருங்க, நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு இருக்காரு குணசேகர். சக்தியும் ஜனனியும் வெளியில் போகாமல் பார்த்துக்க வேண்டியது நம்ம கடமைன்னு நினச்சிட்டு கதிர் விசாலாட்சிக்கிட்ட போய் சொல்கிறாங்க. விசாலாட்சி நான் பார்த்துக்கிறேன்ப்பாங்கிறாங்க.